ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவர். தகப்பனே, நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம் என்று நாங்கள் நினைத்து, உண்மை நேசிக்கிறோம் என்று நம்பி, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து இருக்கிறோம். சுவாமி, அன்புள்ள ஆண்டவரே, உலகத்தில் வாழ்கிற பல மதங்கள், இனங்கள் இயேசுவை நல்லவர் என்றே அவர்கள் சொல்லுகிறார்கள். எங்கள் தெய்வத்தை அவர்கள் தெய்வமாக இருக்கலாம் என்றெல்லாம் நம்புகிறார்கள். ஆனால் சத்தியத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்த பிற்பாடு உம்மை நேசிக்கிறார்களா என்று நாங்கள் யோசிக்கிறோம். தகப்பனே, நாங்களும் உம்மை நேசிக்கிறோம், இடத்தில் அன்பாக இருக்கிறோம். என்னை அறிந்தால் மாத்திரம் போதாது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நீ சொல்லுகிறேன். அப்படி இருக்க நாங்கள் சத்தியத்தை அறிந்து நாங்கள் நேசிக்கிறோமா? சத்தியத்தை அறிந்துதான் ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் நமக்கு பிரியமாக இருக்கிறோமா என்று சிந்தனை செய்ய இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான அடியேனை உடைய பிள்ளைகளை ஆண்டு நடத்துவீராக. உடைய புனிதமான கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சரேசனமாக வேண்டிக் கொள்வோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்கே வாசிக்கலாம் பிரியமானவர்களே? பிரசங்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். அழ ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இந்த தேவ செய்தியின் தலைப்பு, நாம் நடனமாடி கர்த்தரை துதிக்கலாமா? நாம் அவரை அல்லேலுயா 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 என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து புகழலாமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாமா? நாம் எப்படி இதை புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தியை வேதத்திலிருந்து தியானம் செய்திருக்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது? நாம் நடனம் ஆடலாமா, நடனமாடி கர்த்தரை துதிக்கலாமா என்று கேட்கும் பொழுது பிரசங்கி சொல்லுகிறார் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல, ஒரு காலம், அழ ஒரு காலம் உண்டு என்று சொன்னால் நகைக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம் உண்டு என்று சொன்னால் நடனம் ஆட ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம். அப்ப புலம்பலுக்கு ஆப்போசிட் நடனம், அழ அதற்கு ஆப்போசிட் நகைக்க. புலம்புகிறவர்கள் அதற்கு ஆப்போசிட்டா ஒரு காலம் வரும் பொழுது அவர்கள் நடனம் ஆடுவார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரொம்ப யோசிக்கிற மாதிரி உள்ள ஒரு நல்ல வசனம் பிரியமானவர்களே. அழ ஒரு காலம் உண்டு. தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை பிறந்து வெளியே வருகிறது. அது வரும் பொழுது எப்படி வருகிறது? அழுகையோடு வருகிறது. அந்த அழுகையின் அந்த சத்தத்தில் அம்மா அப்பா என்று சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் இல்லை. ஆனால் அழுகை என்கிற சத்தத்தோடு தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறது. ஒருவேளை இந்த குழந்தை அழவில்லை என்று சொன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் என்ன பண்றாங்களாம், அந்த குழந்தைய தலைகளை பிடிச்சி அதுக்கு 2 அடி கொடுத்து அதை அழ வைக்கிறாங்களாம். அழ ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொல்லுகிறார். அது எப்போது சிரிக்கிறது? ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு, மாதங்களுக்கு பிற்பாடு அதுவே அது என்ன செய்யறது? சொப்பனங்களை காண்கிறதா என்னவென்ற தெரியவில்லை. சொப்பனங்களை காண்கிறதாக சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். அந்த சொப்பனத்தில் என்ன காண்கிறது என்று தெரியவில்லை, சிரிக்கிறது. ஆனா அதிகமாக பார்த்தா அது அழத்தான் செய்யுது. அதிகமாக குழந்தை அழுகிறது. ஏதோ சொப்பனத்தில் அது சிரிக்குது. கொஞ்ச காலம் போக போக அந்த பெற்றோரை இனம் கண்டு கொள்கிறது. அந்த பெற்றோர் அந்த குழந்தையை கொஞ்சும் பொழுது அது மகிழ்ச்சி அடையும்படியாக அவர்கள் கொஞ்சும் பொழுது குழந்தை கொஞ்சம் சிரிக்கிறது. அது அழுகிறது. அழுகிற சமயத்தில் அந்த குழந்தையை தாளாட்டி அதை மகிழ்ச்சியாக்க, அது சிரிக்க அவர்கள் பிரயாசப்படும் பொழுது அது அழுகை விட்டு விட்டு அது சிரிக்க, அது பிரயாசப்பட்டு சிரிக்கவும் செய்கிறது. நாள் செல்ல செல்ல இன்னார் 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 தனக்கு யார் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். சிலரை பார்த்து அது முகபாவனை எல்லாம் அழுகிறது போல மாறிவிடுகிறது. சிலரை பார்த்து அதை பார்த்த உடனே மிகுந்த அன்போடு கூட கைகளை தூக்குகிறது, சிரிக்கிறது. அது படுத்துக்கொண்டே அந்த உண்ணிக்கிட்ட அப்படியே எழும்புற மாதிரிலாம் ஆக்ஷன் எல்லாம் பண்ணுது. இது எல்லாமே நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எப்போது அந்த பிள்ளை சிரித்துக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? சகோதரி சொல்லுங்க, எப்போது ஒரு பிள்ளை சிரிச்சுக்கிட்டே இருக்கு, அது அளவே செய்யாது, என்ன சொல்லுவோம்? மைண்டு சேஞ்சா இருக்குது, அது பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருவோம்.
எப்போதும் அது அழுது கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ வியாதிப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப சீரியஸா அந்த குழந்தை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிடும். இப்பொழுது பிள்ளை வாலிபனாய் பெரியவனாய் வளர்கிறது. இல்ல மகள் என்று சொன்னா வாலிப பிள்ளையா வளர்றான். எப்போதும் அவள் சிரித்துக் கொண்டே இருந்தால் பைத்தியக்காரி தான். எப்போதும் சிரித்துக் கொண்டே இருந்தால் அவன் பைத்தியக்காரன் தான். அப்ப எப்போது அவன் சிரிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அழாத சமயத்துல சிரிக்கிறான். அப்ப எப்போதும் அவன் அழுது கொண்டிருக்கிறானா என்று கேட்டால் அப்படி இல்லை. அழுகைக்குரிய ஒரு சூழ்நிலையில மனநிலையும் சுற்றம் காரியங்களும் இருக்கிற பொழுது அவன் சோகமாகவும் கவலையோடும் அவன் அழக்கூடிய விதத்துல இருக்கிறான். அதிகபட்சமாக ஒரு நெருக்கம் இருந்தா அவன் அழுது விடுகிறான், அவள் அழுது விடுகிறாள். ஆனால் எப்போதும் அழுகிறது இல்லை. நெருக்கங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள் நெருங்கி வரும் பொழுது, பாடுகள் நெருங்கி வரும் பொழுது இன்னும் பல காரியங்களும் சொல்லலாம். தாயார் சுகமில்லை, தகப்பனார் சுகமில்லை, கூட பிறந்தவங்க சரியில்லை, சுகமில்லை, இல்ல பல இழப்புகள், தவிப்புகள், நஷ்டங்கள் இதையெல்லாம் சந்திக்கும் பொழுது அழுகை வருகிறது. பிரியமானவர்களே, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக ஒரு மாற்றமாக நிகழ்கிறதுல சிரிக்கிறான். இல்லாம சிரிக்கிறான். ஆனா எப்போதுமே சிரிச்சுக்கிட்டா இருக்கா? அப்போ ஒரு காலத்தை குறித்து இந்த பிரசங்கியார் சொல்லுகிறார். 1வது வசனத்துல பாருங்க, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 1வது வசனம். பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனம்.